ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். प्रिय लोगों, आज पवित्रों को भी अनुग्रह करके इस विषय पे தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிற ஒரு கூட்டம் என்பதை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். हर बार पवित्र करते हुए उस विषय पे बात करना चाहता हूँ. இந்த பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு தேவன் ஒரு கிருபையை நமக்கு தருகிறார். हम पवित्र होने के लिए प्रभु हमें अनुग्रह कर रहा है. அந்த கிருபை தான் இன்றைக்கு முக்கிய சப்ஜெக்ட். वो है आज एक मुख्य विषय. இதிலே மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதிலே ஒன்றை விளக்கமாய் பேச விரும்புகிறேன். इस पे 3 विषय को मैं बताना चाहता हूँ, लेकिन एक विषय को आपको बताना चाहता हूँ. இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற விஷயத்திலே தேவன் அருளுகின்ற கிருபைகள், इस पवित्र होने के लिए जो प्रभु हमें अनुग्रह कर रहा है. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, पहला कोरिन्थियों की पुस्तक 1 अध्याय 2 वचन पे, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். இங்கே ரெண்டு கூட்டத்தை சொல்லுகிறார். ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், इधर 2 लोगों को बता रहा है. एक जो पवित्र किए गए लोग. இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆத்ம ரட்சிப்பு அடைந்தவர்கள் என்ற அர்த்தம். ये पवित्र किए हुए लोग मतलब वो लोग उद्धार पाए हैं. கிறிஸ்து இயேசுவில் ஆத்ம ரட்சிப்பை பெற்றவர்கள் சபையில் அங்கமாகிறோம். मसीह यीशु के अंदर उनको आत्मा में एक उद्धार पाए हैं. அதாவது மனம் திரும்பினவர்கள், मतलब उनके मीन्स पूरे मन से वो मन फिराए மூழ்கி हैं. ஞானஸ்நானம் பெற்றவர்கள், वो बपतिस्मा लिए हैं. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், वो पवित्र आत्मा से भरे हुए हैं. வேறுபட்டு பரிசுத்தமாகிற பரிசுத்த ஜீவியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள். वो इस संसार के जीवन से अलग होकर एक पवित्र जीवन जीने वाले. இவ்வளவு அனுபவம் வரும் பொழுதுதான் அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறது என்று அர்த்தம். जब ऐसा एक अनुभव उनके जीवन में आता है तभी है उनका आत्मा एक उद्धार पाया हुआ है. இது கிறிஸ்துவுக்குள் வருதல். ये मतलब है कि मसीह के अंदर आने वाला. இதிலே தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. इस पे प्रभु का अनुग्रह है. சிலுவையிலே வெளிப்பட்ட கிருபை, मसीह यीशु में इस क्रॉस पे जो हमें अनुग्रह இயேசு हुआ, தமது இரத்தத்தை தந்த கிருபை, जो लहू के वजह से हमें अनुग्रह मिला, பிதாவானவர் இயேசுவையே நமக்கு இரட்சகராய் தந்த கிருபை, जो पिता हमें उसके बेटा यीशु को ही हमें अनुग्रह किया. இந்த பாக்கியத்துக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட கிருபை, इस चीज के लिए प्रभु ने इस दुनिया के पहले ही हमें चुनाया है. பரிசுத்த ஆவியின் மூலம் அந்த இரட்சிப்பின் கிரியை நமக்குள் நடத்தின கிரியை கிருபை. पवित्र आत्मा के द्वारा इस क्रिया को हमारे अंदर अनुग्रह कर रहा है. இவ்வளவு கிரியைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. इतना क्रिया प्रभु यीशु से आ रहा है. அது காரணம் தேவன் நம்மேல் வைத்த கிருபை. ये मतलब है इसीलिए क्योंकि वो हमारे ऊपर अनुग्रह அந்த है. கிருபையினாலே நாம் ஆத்ம ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம். और इस अनुग्रह की वजह से हम उद्धार पाए हैं. நமக்கு பேர் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். और इसी का नाम है जो पवित्र हुए लोग. இதை பொதுவாக பொசிஷனல் சாங்டிபிகேஷன் என்று கூறுவார்கள். और इसे ऐसे बताते हैं कि एक स्थान पे रहने वाला एक पवित्र. பாவி என்ற ஸ்தானத்தில் இருந்தவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். पहले पापी थे और अभी एक उद्धार पाए हैं. ஆகவே நம்முடைய பொசிஷன் மாறி இருக்கிறது. अभी हमारा स्थान बदला हुआ है. நம்முடைய பதவி அல்லது நிலை என்று சொல்லலாம். நம்முடைய பொசிஷன் அதிலே மாற்றம் வந்திருக்கிறது. जैसे हमारा स्थिति या स्थान पे एक बदलाव आया है, அதிலே பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. उस पे पवित्र हुआ है. எனவே இதுதான் முதலாவது அந்த பரிசுத்தம் ஆகிறதற்கு தேவன் வைத்த கிருபை. और यही है पहले हम पवित्र होने के लिए जो प्रभु ने किया एक अनुग्रह. அந்த वचனத்திலே இன்னொரு வார்த்தை இருக்கிறது. और उस वचन पे और एक शब्द भी है, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற. और पूरी रीति से पवित्र होने के लिए बुलाए गए लोग. அப்போ ஏற்கனவே பரிசுத்தம் படுத்தி விட்டார். और पहले तो पवित्र कर दिया, இனி பரிசுத்தவான்கள் ஆகும்படி நடத்துகிறார். और अभी पूरी रीति से पवित्र होने के लिए हमें चला रहा है. இது ப்ரோக்ரெசிவ் sanctification. और ये प्राकृतिक एक रीति से चला रहा है. தொடர்ந்து பரிசுத்தமாக்குற கிரியை. निरंतर हमें चला रहा है. நம்முடைய பொசிஷன்ல ஒரு பரிசுத்தம், हमारे एक स्थान पे एक पवित्र हो गया. இனி தொடர்ந்து நமக்குள் ஒரு பரிசுத்தம். अभी एक निरंतर हमारे जीवन पे एक पवित्र. முதல்ல கிறிஸ்துவுக்குள் வருதல்,
पहले मसीह यीशु के अंदर आए இனி கிறிஸ்துவின் தன்மைகளுக்குள் வருதல், और अभी मसीह यीशु की रीति पर हमें चलना है। கிறிஸ்துவினுடைய சாயலுக்குள் வருதல், अभी उसकी चरित्र पर हमें उसे चलना है அதுதான் பரிசுத்தமாகுதல். और वही है पवित्र होना। இந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள், जो उद्धार पाए हैं, இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் जो लोग पूरे पवित्र हुए இனி हैं வாழ்க்கையிலே தொடர்ந்து பரிசுத்தமாகுதல் என்கிற பாதையில் செல்ல வேண்டும். और उनके जीवन में वो निरंतर उस पवित्र रास्ते पे இது चलना चाहिए। இரண்டாவது அனுபவம். ये एक दूसरा है அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். और इस विषय पे ही आज हम देखेंगे। மூன்றாவது तीसरा, பூரண பரிசுத்தம் அடைதல், और तीसरा है कि पूरी रीति से पवित्र होना। பெர்ஃபெக்ட் சான்டிஃபிகேஷன், वो पूरी रीति से, அது கிறிஸ்துவின் மகிமைக்குள் வருதல். वो प्रभु यीशु मसीह की महिमा के अंदर आ जाना। 1 தெசலோனிக்கேயர் 5:23 और पहला तेसलोनिकियन में 5वां अध्याय और சமாதா- 23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. वो पवित्र होने के लिए वो हमें अनुग्रह करेगा। உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம். इस पे बता रहा है कि हमारा देह, शरीर और आत्मा पूरा पवित्र होने का काम। இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம், ये यीशु मसीह की आगमन पे लेने वाला अनुभव, இது பரிபூரண பரிசுத்தம். ये एक पूरी रीति से परिपूर्ण ஒரு है। தேவ பிள்ளை இயேசுவின் வருகையில் இந்த நிலையில் இருக்க வேண்டும், एक विश्वासी ऐसी रीति से होना चाहिए आगमन पे लेने के लिए। அல்லது தன்னுடைய மரணத்திலே இந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். नहीं तो उनकी मृत्यु की वजह से इस दुनिया पे उनका जीवन खत्म हो जाएगा। ஒரு முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலை, एक पूरी रीति से हमारे जीवन पवित्र हुआ, பூரண பரிசுத்தம். पूरी रीति का पवित्र। இப்போ இந்த மூன்றிலே இரண்டாவது காரியத்தை நாம் தியானிக்கலாம். और इन तीनों में से दूसरा पॉइंट हम देखेंगे। நான் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து விட்டேன், मैं तो मेरा आत्मा तो पवित्र हुआ है, ஆனால் தொடர்ந்து கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். लेकिन निरंतर प्रभु मुझे एक पवित्र रास्ते पे चला என் रहा है। ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தின தேவன் जो प्रभु मुझे, मेरे आत्मा को जो पवित्र किया है, இப்பொழுது ஆவி ஆத்மா சரீரம் கொண்ட என்னை ஒரு பரிசுத்தவானாக உருவாக்குகிறார். मेरा देह, शरीर, आत्मा को पूरी रीति से वो पवित्र स्थान पे चला रहा है। என் ஆத்மாவில் வந்த பரிசுத்தம் என் சரீரத்திலும் என் ஆவியிலும் நிரப்பும்படி தேவன் செய்கிறார். जो पवित्र मेरे आत्मा में आया वो अभी मेरे शरीर और मेरे देह में आने के लिए चला रहा है। அதனால் நாளுக்கு நாள் என் சுபாவம் திருந்துகிறது, और इसीलिए हर दिन मेरा चरित्र बदल रहा है, என் தன்மைகள் கிறிஸ்துவின் தன்மையாய் மாறுகிறது. और मेरा प्रभाव हर दिन उसकी ओर से हो रहा है। என் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் விரும்பாத காரியங்கள் என்னை விட்டு மாறுகிறது. और जो चीज प्रभु की इच्छा नहीं है वो सब मेरे जीवन से अलग हो நான் रहा है। இன்னும் இன்னும் அனுதினமும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். हर दिन मेरा जीवन प्रभु के लिए अलग हो रहा है। உலகத்தை விட்டு, इस दुनिया से, மாமிச கிரியைகளை விட்டு, इस संसार के चीजों से, நான் பாவத்தின் காரியங்களை விட்டு, इस पाप के कार्य से, பிசாசு கடுத்த கிரியைகளை விட்டு इस शैतान के क्रिया से நான் வேறுபடுகிறேன். मैं अलग हो रहा हूँ। வசனத்தின்படி அனுதினம் வேறுபடுகிறேன். मैं वचन की तरफ से हर दिन अलग हो रहा என் हूँ। வாழ்க்கை முழுவதும் அதனால் பரிசுத்தமாகிறது. इसीलिए मेरा जीवन पूरा ही पवित्र हो रहा है। அதுதான் இந்த உள்ளார்ந்த பரிசுத்தம். वो है कि हमारे अंदर पूरी रीति से होने वाला அல்லது पवित्र। இன்னொரு வார்த்தையில சொன்னா என்னை பரிசுத்தவானாய் உருவாக்குகிறார். नहीं तो एक और शब्द से बोल सकते कि मुझे पवित्र बना रहा है। அல்லேலூயா. हालेलुया। இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது जब इस चीज के बारे में देखने के समय ரோமர் 6:22 நாம் பார்க்கின்றோம், रोमियो की 6 अध्याय और 22 वचन में देख सकते हैं, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, முதல்ல நீங்க பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், इस पे बताया गया है कि पहले आप पाप पे आप बंधे हुए थे அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், और उधर से आप उधार पाए, தேவனுக்கு அடிமைகளாய் உங்களை இப்பொழுது அர்ப்பணித்திருக்கிறீர்கள். और अभी आप अपने आप को मसीह के लिए आपने दिया है। இதான் முதல்ல சொன்ன பரிசுத்தமாகுதல் என்ற கிரியை. और यही है जो पहले मैंने बताया, पवित्र हुए हुए लोग के அப்படி வந்தவர்களுக்கு இனி பரிசுத்தமாகுதல் என்கிற பலன் கிடைக்கிறது. और जैसे ऐसे आए हुए लोगों को
अभी पूरे रीति से पवित्र होने के लिए ऐसा एक स्थान मिल रहा है இதுதான் தொடர்ந்து பரிசுத்தமாக்குதல். और ये है कि निरंतर वो पवित्र होने के लिए முடிவோ நித்திய ஜீவன். और उनका अंत है कि नित्य जीवन இந்த பரிசுத்தமாகுதலின் பாதையிலே உத்தமமாய் சென்றால் கடைசியில நித்திய ஜீவனை சுதந்தரிக்கலாம். और जब वो ये पवित्र स्थान रास्ते पर हर दिन निरंतर चलते रहने से उनको उस अनंत जीवन मिलेगा. வெளிப்படுத்தல் 22:11 और प्रकाशित वाक्य 22वां अध्याय और 11 वचन पे बताता है நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவனை அப்படி இருக்க சொல்லல, நீ இன்னும் பரிசுத்தமாய் கொண்டே இரு என்று சொல்லி இருக்கிறார். और जो पवित्र लोग हैं और भी पवित्र होना है. அப்போ பரிசுத்தம் உள்ளவன் என்று சொன்னால் ஆத்ம ரட்சிப்பு என்கிற அந்த பரிசுத்தத்தை அடைந்தவர்கள். पवित्र मतलब जो अपने आत्मा पे एक पवित्र हुए उनको बता रहा है. இனி தொடர்ந்து பரிசுத்தமாகட்டும், और बता रहे कि और निरंतर पवित्र होने உன்னுடைய में ஆவி பரிசுத்தமாகட்டும், अपने आत्मा पवित्र हो गया. உன்னுடைய சரீர பாண்டம் பரிசுத்தமானதா இருக்கட்டும். अभी अपना शरीर पवित्र होने के लिए அப்போதான் நீ பரிசுத்தவானாக உருவாக்கப்பட முடியும். तभी आप पूरे रीति से पवित्र हो सकते हैं. பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படி இயேசு வருகிறார். और पवित्र लोगों को लेने के लिए प्रभु आगमन पे आ रहा ஆகவே है. இன்றைக்கு ஆரம்ப பரிசுத்தத்தில் மட்டும் நின்று கொண்டிருக்கலாகாது. और इसीलिए पहले पवित्र पे रुकने का कोई निश्चय नहीं है. இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். और निरंतर पवित्र होने நம்முடைய चाहिए. தன்மைகளில் மாற்றம் வரட்டும். हमारे चरित्र पे एक बदलाव आना பேச்சிலே, चाहिए. பார்வையிலே, நடக்கையிலே மாற்றம் வரட்டும். हमारे में बोलचाल पे, हमारे देखने पे, हमारे सोच पे बदलाव आना चाहिए. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். हमारे जीवन में हर एक समय पे, हर एक स्थान पे हमें बदलाव आना चाहिए. இதெல்லாம் கேட்க ஆவலாக இருக்கிறது. और ये सब पूछने के लिए, सुनने के लिए बहुत ही नीति ஆனால் है. எப்படி பெற்றுக்கொள்வது? लेकिन कैसे पा सकते हैं? இந்த பொல்லாத உலகத்தில் யார் பரிசுத்தமாய் வாழ முடியும்? और इस पापी लोग स्थान पे कैसे हम पवित्र जी सकते ஒரு हैं? அடி முன்னால வச்சா சாத்தான் 2 அடி கீழே இழுத்து தள்ளுகிறானே. हम यदि एक कदम आगे रखने से वो तो हमें 2 कदम पीछे ले रहा ஒரு है. 10 வருஷம் பார்த்தா மேல போவான்னு பார்த்தா கீழே வந்துகிட்டு இருக்கிறோமே. 10 साल पे मैंने सोचा कि मैं आगे जाऊंगा लेकिन मैं तो नीचे आ रहा हूँ. ஏன் பரிசுத்தமாக முடியல? क्यों मैं पवित्र नहीं हो पा रहा हूँ? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इस चीज को हमें बहुत ध्यान से देखना இந்த चाहिए. பரிசுத்தமாகுதல் என்பது கர்த்தர் அருளுகின்ற கிருபையினால நடக்கக்கூடியது. ये जो पवित्र होने का ये है, ये प्रभु हमको अनुग्रह से देने वाला क्रिया है. கிருபையினால் தான் பரிசுத்தமாகுதலை ஒழிய நம்முடைய கிரியையினாலே அல்ல. अनुग्रह की रीति से ही हम पवित्र हो सकते हैं, नहीं तो हमारे क्रिया से नहीं. முதலாவது நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த ரட்சிப்புல கூட பூரணமா தேவனுடைய கிருபை தான். जैसे पहले हमारे आत्मा पवित्र और उद्धार हो रहा है, उस पे भी प्रभु का क्रिया ही है. நாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தோம், அவ்வளவுதான். मैं तो मेरे हृदय को खोल के दिया அந்த முழு கிரியையும் கர்த்தருடையதுதான். और पूरा क्रिया तो प्रभु का ही இந்த है. பொல்லாத ஆத்மாவை பாவத்திலிருந்து காப்பாற்றினார். और इस पापी को पाप से छुड़ाया என் ஆத்மாவில் இருந்த எல்லா கரைகளை கழுவி சுத்தப்படுத்தினார். और मेरे आत्मा में जो भी था उस सब को उसने शाप किया என்னை அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஞானஸ்நானத்திலே வழிநடத்தினார். और उसने उस पे एक छेला बना के मुझे उसके साथ एक रीति बनाई அவருடைய பரிசுத்தாவியை எனக்குள்ளேயே தந்தார். और उसके पवित्र आत्मा मेरे अंदर उसने दिया அவர் பிரியமில்லாதவைகளை விட்டு விலகிற வேறுபாட்டின் உபதேசத்தில் நடத்தினார். और जो चीज उसको अच्छी नहीं है, पसंद नहीं है, उस चीज से हटने के लिए मुझे एक अच्छी இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ये सब चीज को जब आप सोच के நீங்களா देखते हैं, தீர்மானம் எடுத்து இந்த அனுபவங்களுக்குள்ள வந்தீர்களா? क्या आप खुद नियम लेकर आप इस चीज पे आए உங்க அறிவினால பைபிளை படிச்சு, या नहीं तो आपके ज्ञान से आप पढ़ के ऐसे உங்க आए, திறமையினால இப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள்ளையும் பரிசுத்தத்துக்குள்ளையும் வந்தீங்களா? नहीं तो आपके भला से आप इस पे आए? ஒரு நாளும் இல்லை. कभी भी नहीं. நம்மை விட பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள். हम सभी बहुत ज्ञानी लोग हैं. பைபிளையே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவாளிகளும் இருக்கிறாங்க. वो तो बाइबल को ही बहुत चीज से पढ़ते हैं. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத காரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. उन लोगों को जो चीज नहीं मिला लेकिन वो हमें मिला है. அதிலே இது தெளிவா தெரியுது, இது நம்முடைய திறமை இல்ல, தேவனுடைய और கிருபை. इससे ही हम देख सकते हैं कि ये मेरे कुछ काम से नहीं लेकिन ये पवित्र काम है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ எப்படி அந்த பரிசுத்தத்துக்கு தேவ கிருபை கிரியை செய்ததோ, जैसे उस काम के लिए, उस क्रिया के लिए पवित्र क्रिया एक हुआ था, அதே போல இனி தொடர்ந்துள்ள பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய கிருபையே கிரியை செய்யும். और आने वाले एक पवित्र स्थान के लिए भी हमें इस अनुग्रह चाहिए. நம்ம ஏதோ பெரிய திறமையினால அல்லது பெரிய கட்டுப்பாட்டினால பெரிய தீர்மானங்களால என்று அல்ல. ये नहीं तो मेरे शक्ति या सामर्थ से, या नहीं तो मुझे कुछ है इसीलिए मैंने किया करके नहीं. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை, नहीं तो ये पूरा एक अनुग्रह है அந்த प्रभु का. கிருபை தொடர்ந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும். वो अनुग्रह ही हमें हर बार निरंतर पवित्र होने के அந்த लिए करना கிருபை है. தான் பரிசுத்த பாதையில நம்மை
தாங்கி நிற்கும். और ये अनुग्रह ही है हमें इस पवित्र स्थान पर हमें खड़ा होने के लिए இல்லாவிட்டா நிக்க முடியாது. नहीं तो हम खड़ा नहीं हो सकते. போன வருஷம் பரிசுத்தமா இருந்தவர்களில் பலர் இந்த வருஷம் பரிசுத்தமா இல்ல. पिछले साल पवित्र थे लेकिन इस साल वो नहीं है. லாக்டவுன் டேஸ்ல பரிசுத்தமா இருந்த பலர் திறந்து விட்ட பிறகு பரிசுத்தமா இல்ல. जो लॉकडाउन डेज पे पवित्र थे लेकिन आज पवित्र नहीं है. மனுஷன் தன் முயற்சியினால் நிக்க முடியாது. वो अपने खुद क्रिया के वजह से मनुष्य पवित्र नहीं நாம் खड़ा हो. விவேகத்தோடு தேவ கிருபையிலே சார்ந்து நிக்க பழகிக் கொண்டோம் என்றால் अपने ज्ञान से जब हम अनुग्रह के वजह से पवित्र நாம் பரிசுத்தத்திலே நிலை நிற்க முடியும். हम इस पवित्र स्थान पे खड़े हो सकते பரிசுத்த हैं. பாதையில் வளரவும் முடியும். हम इस पवित्र रास्ते पे நான் निरंतर சொன்னது மாதிரி அந்த மூன்றாம் ஸ்டேஜ் அடையவும் முடியும். और जैसे मैंने बताया तीसरा स्टेज भी हम पा सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுவதற்கு சில கிருபைகளை தேவன் அருளி இருக்கிறார். और हम निरंतर पवित्र होने के लिए प्रभु हमें एक अनुग्रह कुछ दिया है. அதிலே முதலாவது பரிசுத்த ஆவியானவரை அவர் அருளி இருக்கிறார். और उसपे पहला अनुग्रह है पवित्र आत्मा को प्रभु ने दिया இந்த है. பரிசுத்த ஆவியானவர் தேவனில் ஒருவர், और ये पवित्र आत्मा प्रभु पे एक है. அந்த திருத்துவத்தில் ஒருவர். वो तीन में से एक है. அவரையே தேவன் நமது உள்ளத்துக்குள் வரத்தக்கதாய் அனுப்பி और தந்திருக்கிறார். उसी को प्रभु ने हमारे अंदर आने के लिए उपयोग அது किया. எவ்வளவு பெரிய கிருபை! वो देखिए कितना बड़ा अनुग्रह है. அவருடைய மகிமையான பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவி वो जैसे एक स्थान रखा है पवित्र, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைக்கப்படத்தக்கதாக इस शरीर देह पे वो अंदर आने के लिए. பிதாவானவரோடு அந்த சிங்காசனத்திலே இருக்கிற பரிசுத்த ஆவி वो जो पवित्र स्थान पे उसके साथ रहने वाला இந்த மண் சரீரத்துக்குள் வந்து வாசம் பண்ணத்தக்கதாக इस मिट्टी देह शरीर पे आके स्थान करने के लिए தேவன் தமது ஆவியை தந்தார். प्रभु ने हमारा उस आत्मा को हमारे அது अंदर दिया है. எவ்வளவு பெரிய கிருபை என்பதை நீங்கள் உணர வேண்டும். हम सोचना चाहिए कितना बड़ा अनुग्रह है. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலूயா. हालेलुया. அப்போ பரிசுத்த ஆவியை அருளின கிருபை. और पहला है कि पवित्र आत्मा को दिया गया லூக்கா अनुग्रह. 11:13 और लूका के रचित सुसमाचार பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்கிறது போல பிதாவானவர் ஒரு சிறந்த ஈவை தந்தார், அதுதான் பரிசுத்த ஆவி. जैसे आप अपने बच्चे के लिए आप एक उचित चीज देने के लिए सोचते हैं, वैसे ही पवित्र आत्मा को प्रभु यीशु देने के लिए हमें रखा है. ஈவு என்றால் பரிசு. ये गिफ्ट मतलब हमारे गिफ्ट जो प्रभु ने दिया அது है. காசு கொடுத்து வாங்குறதல்ல, அது இலவசமாய் பெறுகிற பரிசு. ये कोई हम पैसा से नहीं लेते, लेकिन जो प्रभु हमारे लिए देता है. அப்ப பரிசுத்த ஆவி என்பது தேவன் தந்த பரிசு. और ये जो पवित्र आत्मा हमारे लिए फ्री पे दिया है. நாம் செய்த கிரியைக்கல்ல, அவர் கிருபையாய் தந்தார். जो नहीं तो ये मेरे क्रिया से नहीं, लेकिन पवित्र आत्मा अपने अनुग्रह से दिया. அல்லேலூயா. हालेलुया. சீமோன் என்பவன் காசு கொடுத்து எனக்கு பரிசுத்தாவியை தாங்கன்னு கேட்டான். और सीमोन ने तो ऐसा पूछा कि मैं पैसा देता हूँ, मुझे पवित्र आत्मा दो. பேதுருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. और पत्रोस से बहुत गुस्सा हो गया. கடிந்து கொண்டான் சீமோனை. और वो तो उसने दंडवाद दिया. இது காசு கொடுத்து வாங்குற விஷயம் அல்ல பரிசுத்த ஆவி. ये कोई चीज पैसा दे के खरीदने वाला नहीं இது है. தேவன் கிருபையாய் தருகிற ஈவு. ये प्रभु अनुग्रह से देने वाला चीज है. எதுக்கு இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார்? ये क्यों ये पवित्र आत्मा को हमको அவர் देता है? நமக்குள்ளே வாசம் பண்ணி ये हमारे अंदर स्थान நம்மை करके பரிசுத்தமாக்குகிறார். हमारे पवित्र करता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பரிசுத்தமாகுதல் நம்ம திறமையில் அல்ல, தேவ கிருபையில வருகிறது. ये पवित्र हमारे क्रिया से नहीं, लेकिन प्रभु के अनुग्रह से हो रहा है. நமக்குள் தேவன் இலவசமாய் தந்த ஈவாய் தந்த பரிசுத்த ஆவி தான் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். और जो पवित्र आत्मा को हमें हमारे अंदर फ्री पे प्रभु ने दिया है, वही है एक अनुग्रह, वो जो हमें पवित्र कर रहा है. அந்த பரிசுத்தாவியானவருக்கு நம்ம நல்லா இடம் கொடுத்தோம்னா தானாகவே நமக்குள் பரிசுத்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும். जब हम वो पवित्र आत्मा को जगह देंगे, वो तो हर बार हमारे अंदर निरंतर उस पवित्र के स्थान पे चलते இந்த रहेंगे. கிருபையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். और इस क्रिया को हर बार அந்த सोचिए. பரிசுத்தாவியை இழந்து போக கூடாது. और कभी भी इस अनुग्रह पवित्र आत्मा को खोना தாவீது नहीं. விபசார பாவம் செய்த பொழுது और जब दाऊद ने प्रभु के विरोध पे पाप किया, ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான், உமது பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரோ. और वो प्रभु को देखकर उसने पुकारा, प्रभु पवित्र आत्मा को मेरे अंदर से ना डाल. அப்ப பாவம் செய்தால் பரிசுத்தாவி வெளியேறி விடுவார். और जब हम पाप करते हैं तब पवित्र आत्मा हमारे अंदर से निकल जाता அது है. தெரிந்ததுனாலதான் அவன் அவ்வளவு அங்கலாய்ப்போட தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணான். और इस चीज को बताते हुए ही वो ऐसे पुकारा प्रभु के. और எனவே நமக்கு கிருபையாய் கிடைத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கத்தக்கதாய்
அவருக்கு செவி கொடுத்து நடப்போமாக. और इसीलिए जो अनुग्रह से दिया गया पवित्र आत्मा को हमारे अंदर रखने स्थान करने के लिए हम उसकी आवाज सुनकर चलेंगे. கிருபையாய் பெற்ற பரிசுத்தாவியானவரை அந்நியரை போல நடத்தாதிருங்கள். जो अनुग्रह रीति से जो पाए हुए पवित्र आत्मा को एक अन्य रूप से मत चलाओ. கிருபையாய் நமக்குள் வந்த இந்த பரலோக பொக்கிஷமாகிய பரிசுத்தாவி நம்மை ஆண்டு நடத்த இடம் கொடுங்கள். और ये अनुग्रह से आए हुए पवित्र आत्मा को हमारे अंदर रहकर हमें चलाने के लिए जगा दो. அந்த பரிசுத்தாவி உங்களுக்கு சொல்ற வார்த்தை அல்ல தட்டி விட்டு உங்க சொந்தக்காரன் சொன்ன வார்த்தையின்படி நடக்காதிருங்கள். और जो शब्द पवित्र आत्मा हमारे अंदर बताता है उससे बाहर डालकर और जो हमारे रिश्तेदार को बात सुन के हमें नहीं चलना चाहिए. அந்த பரிசுத்தாவி இது நீ செய்கிறது தப்பென்று உணர்த்தும் பொழுது துணிகரமா அதுல தொடர்ந்து போகாதிருங்கள். और जो पवित्र आत्मा हमारे अंदर सोच देता है कि जो काम तू कर रहा है गलत है तो आप उससे पीछे मत जाना. கிருபையாய் பெற்ற பரிசுத்தாவி और अनुग्रह रीति से पाए हुए पवित्र இது நம்முடைய आत्मा பரிசுத்தமாகுதலுக்காய் கர்த்தர் தந்த கிருபை. ये हमें पवित्र होने के लिए हमें दिया है. இந்த பரிசுத்தாவியானவரை எவ்வளவு நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு தானா பரிசுத்தமாய் கொண்டே இருப்போம். कितना ज्यादा हम पवित्र आत्मा को हमारे जीवन में उपयोग करते हैं हम उतना पवित्र होते रहते हैं. பரிசுத்தமாகுதல் பெரிய கடினமான காரியம் ஒன்றும் இல்ல. और जो पवित्र होने का चीज कोई कठिन काम नहीं है. நீங்க பரிசுத்த ஆவிக்கு விட்டு கொடுத்தா இது கடினமே அல்ல. यदि आप पवित्र आत्मा के लिए अपने जीवन देंगे तो आसान है. அவர் உங்களை தூக்கி செல்வார். वो आपको लेके जाएगा. நீங்க சொந்தமா நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால முடியாது, கடினமான பாதை. आप अपने ताकत पे ही अगर चलने से आप बहुत मुश्किल हो जाओगे. அநேகர் பரிசுத்தாவியை பெற்றும் கூட जब बहुत लोग तो पवित्र आत्मा को हुए भी அவருக்கு தங்களை விட்டு கொடுக்காம தங்க சொந்தமாவே நடந்து கொண்டிருக்கிறார். वो तो अपने पवित्र आत्मा के सुनते नहीं है लेकिन अपने क्रिया पे ही चलते அப்ப हैं. இந்த கிருபையை பெற்றும் பிரயோஜனம் இல்லை. वो इसीलिए इस अनुग्रह पाए हुए भी कोई फायदा नहीं है. அதனால தான் பரிசுத்தமாகுதலிலே வளர முடியவில்லை. इसीलिए वो पवित्र रीति पर नहीं चलने पाए. பரிசுத்தாவியோடு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். हाँ, पवित्र आत्मा के साथ हमें एक मेल ना हो. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். हर चीज पे उसके साथ आप पूछना चाहिए. ரோமர் 8:26-27 படிக்கிறோம். रोमियों की पुस्तक 8वें और 26 और ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். और पवित्र आत्मा ही हमारा अंदर से वो विनती करता है. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் इस पवित्र आत्मा हमारे अंदर रहकर इस पवित्र लोगों के लिए विनती करता है. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். और ये पवित्र आत्मा हमारे लिए हर बार निरंतर प्रार्थना कर रहा है. யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்றார். पवित्र लोगों के लिए वो विनती करता है. நமக்குள்ளேயே இருந்து हमारे अंदर ही रहकर நாம் பரிசுத்தவான்கள் ஆகிறவர்கள் हम पवित्र होने के लिए நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். वो हमारे अंदर रहकर विनती कर रहा இதுவும் है. தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. और ये भी बहुत बड़ा अनुग्रह है. தேவனுடைய ஆவியே நமக்காய் விண்ணப்பம் பண்றார். और पवित्र आत्मा ही हमारे लिए विनती कर நம்ம रहा है. நினைப்போம் அந்த வல்லமையான ஊழியக்காரர் நமக்கு அவர் ஜெபம் பண்ண மாட்டாரா? हम सोचते हैं कि क्या वो सेवक हमारे लिए प्रार्थना नहीं அந்த करेगा? பாஸ்டர் நமக்கா ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்குமா? क्या नहीं तो वो सेवक हमारे लिए प्रार्थना नहीं ஆனா करेगा? உண்மை என்ன? लेकिन सच क्या है? தேவனுடைய ஆவியானவரே நமக்குள்ள இருந்து நமக்காக வேண்டுதல் उस செய்கிறார். पवित्र आत्मा ही हमारे अंदर रहकर हमारे लिए विनती करता நம்ம है. ஆட்கள் பலருக்கு அவருக்கு ஜெபத்துக்கு மதிப்பு தெரிய மாட்டேங்குது. वो बहुत लोग को तो उनकी खुद की प्रार्थना की कीमती नहीं पता है. இந்த பரிசுத்த ஆவியானவர் பெரியவரா? இந்த வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் என்று நாம் நினைக்கிறோமே அவர்கள் பெரியவர்களா? क्या ये बड़ा सेवक बहुत बड़ा है या नहीं तो पवित्र आत्मा सबसे बड़ा है? உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்றார். देखिए हमारे अंदर रहकर ही पवित्र आत्मा हमारे लिए विनती कर रहा है. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார். पवित्र लोगों के लिए विनती कर रहा நாம் है. தான் அந்த பரிசுத்தவான்கள். चौथा पवित्र நாம் தான் பரிசுத்தத்திலே உருவாகி கொண்டிருக்கிறோம். हम ही पवित्र लोग हम ही पवित्र बन रहे हैं. நமக்காக ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். और हमारे लिए पवित्र आत्मा विनती कर அப்போ रहा है. அதனால தான் நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். और इसीलिए हम पवित्र हो रहे நம்முடைய हैं. ஒவ்வொரு குறைகளையும் பிதாவானவர் மன்னிக்கிறார். हर कमियों को प्रभु क्षमा कर ஏன்னா रहा है. பரிசுத்த ஆவியானவரே விண்ணப்பம் பண்றார். क्योंकि हर बार पवित्र आत्मा இயேசுவே நமக்காக பரிந்து பேசுகிறார். क्योंकि मसीह ही हमारे लिए विनती कर रहा है. இதெல்லாம் அவருடைய மகா பெரிய கிருபை. ये सब बहुत ही बड़ा இந்த अनुग्रह है. கிருபையை நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? और ये अनुग्रह को कभी आप सोचते हैं? இதெல்லாம் நினைச்சு பார்க்காம என்னதோ பரிசுத்த அடையணும்னா எங்க இருந்து பரிசுத்தம் வரும்? और ये सब आप सोचते नहीं है लेकिन हर बार बोलते हैं कि मैं पवित्र होना चाहिए. பரிசுத்தம் வரணும்னா அதுக்காக கர்த்தர் தந்த கிருபைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். और हमें पवित्र होना है तो जो अनुग्रह प्रभु से हम पाए उसे उपयोग करना चाहिए. பரிசுத்த ஆவியானவரை நன்கு பயன்படுத்துங்கள். पवित्र आत्मा को बहुत ही अच्छी रीति से उपयोग करो. இதுல இன்னொன்று சொல்றேன்.
मैं और एक बताता हूँ। யோவான் 16:14 சொல்லுகிறது, यूहन्ना रचित सुसमाचार 16 अध्याय 13 சாரி वचन 13 சொல்லுகிறது, 13 वचन, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். जो सत्य आत्मा जब हमारे अंदर आता है वो हर सत्य रास्ते पे चलाता है. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். वो जो चीज मुझसे लेकर वो आपको बताता है. பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான். जो भी क्रिया पवित्र आत्मा हमारे अंदर करता है वो हर चीज हमें पवित्र करने के लिए. அவர் நமக்குள் வருகிறார், वो हमारे अंदर आता है, நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், हमारे लिए विनती करता है, அப்புறம் சகல சத்தியத்திலையும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். और हमें हर सत्य मार्ग पर चला रहा है. சத்தியத்துக்குள்ள வர வர பரிசுத்தம் உண்டாகும். और हम कितना अंदर सत्य पे आते हैं और उतना पवित्र होने के लिए. அடுத்தது இயேசுவிலிருந்து எடுத்து நமக்கு தருவார். और हमें यीशु मसीह से लेकर हमें बताता இயேசுவை है. நமது வாழ்விலே மேன்மைப்படுத்துவார். और यीशु मसीह को हमारे जीवन में मुख्य இப்படி करता எல்லாம் பல கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்யும்போது, है. और ऐसा सब क्रिया को पवित्र आत्मा जब हमारे जीवन में करता है, அதனாலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கும். और इस रीति से ही हमारे आत्मा और हमारे शरीर पवित्र होता रहता है. அல்லேலூயா. हालेलुया. எனவே இன்றைக்கு தொடர்ந்து பரிசுத்தமா வாழ முடியல என்றால், यदि आज हमें पवित्र निरंतर नहीं पा रहे तो, நான் இருந்த பரிசுத்தத்தில் நிலைநிக்க முடியலன்னு சொன்னா, यदि मैं पवित्र कहाँ हूँ उधर स्थिर नहीं हो पा रहा हूँ, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்க புரிந்து கொள்ளுங்க. हमारे अंदर एक बहुत बड़ी कमी है. இதுக்காக கிடைத்த கிருபைகளை நாம் சார்ந்திருக்கவில்லை. इसीलिए जो पाए हुए अनुग्रह को हम सोच रहे नहीं நம்ம है, வேற என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கிறோம். और हम और किसी एक मार्ग पे हम उपयोग कर रहे हैं. என் ஜெபத்தினால மட்டும் பரிசுத்தம் அடையலாமா? क्या मैं मेरे प्रार्थना से ही मैं हो सकता हूँ நான் पवित्र? சில கடுமையான கட்டுப்பாடுகளும் தீர்மானங்களும் வச்சு பரிசுத்தம் அடையலாமா? क्या नहीं तो मेरा एक बहुत ही कठिन रूप से स्थान से ही मैं हो அதெல்லாம் सकता சரியா हूँ? கை கொடுக்க மாட்டேங்க. नहीं तो वो सब तो कुछ मुझे முதல்ல हाथ नहीं தேவன் அருளின கிருபையை பற்றிக்கொள். मिला। पहले तो जो अनुग्रह प्रभु से लिए हैं उसे அது पालो। அதுல ஒன்றுதான் பரிசுத்த ஆவி. उसके बाद उसको ही पवित्र அந்த आत्मा, பரிசுத்த ஆவியை நீ பற்றிக்கொள். उस पवित्र आत्मा को पकड़ लो. பரிசுத்த ஆவிக்குள் நீ வாழ தொடங்கு. जब पवित्र आत्मा के अंदर आप जीने लगो, பெரிய கடினமான விஷயம் ஒன்றும் இல்ல. ये बहुत बड़ा कठिन काम नहीं है. அடிக்கடி அவரோட பேச ஆரம்பிச்சாலே போதும். निरंतर जब हर बार उससे आप बात பரிசுத்த करते हैं, ஆவிக்குள் வருகிற ஐக்கியம் उस पवित्र आत्मा से हुआ मेल அவருடைய मिलाप, கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். उसी का क्रिया हमारे जीवन पे आता है. அவர் கிரியை செய்யும் பொழுது தானாய் பரிசுத்தமாகும். जब वो खुद क्रिया करता हमारे जीवन में कुछ पवित्र होता है. நீங்க பாருங்க, பலவேளை நம்ம ரொம்ப போராட்டங்கள் வரும். हमारे जीवन पे कुछ समय बहुत कठिन काम, நல்ல பரிசுத்தமா இருக்கணும்னு எதுக்கு நினைக்கிறோமோ அங்கதான் போராட்டங்கள். और किस चीज पे हमें पवित्र होने के लिए सोचते हैं उधर ही हमें நீங்க बहुत, நினைக்கிறீங்க என் வாயின் வார்த்தைகளால நான் பரிசுத்த கேடு அடைஞ்சிடுறேன். और हम सोचते हैं कि मेरे शब्द से मैं ऐसा हो जाता அந்த हूँ. வாய் தான் என்னைய தீட்டுப்படுத்துது. ये शब्द ही मुझे अनपवित्र बना रहा இனி है, பொறுமையா இருக்கணும். और इसीलिए मैं थोड़ा कम வாயே बात करना- திறக்க கூடாது. मैं अभी मुंह ही नहीं खोलना चाहिए, அப்படி நம்ம இருப்போம். वैसे सोचते हैं. ஒரு சூழ்நிலை வரும், हाँ, लेकिन एक सिचुएशन கொஞ்ச நேரம் வாயை திறக்காம தான் இருப்போம், हम तो कुछ देर के लिए हम हमारे मुंह खोलते அப்புறம் नहीं, திறந்துருவோம். और उसके बाद तो खोल देते हैं, எல்லா தீட்டு வெளியே வந்துடும். और पूरा दुर्भाषा बाहर आ जाता है. இப்படிதானே நடக்குது. यही तो हो रहा है. ஏன்? क्यों? மாம்ச பலத்துல நிக்கிறோம். क्योंकि हम हमारे शारीरिक அது बल पे, கர்த்தருடைய ஆவியானவரோடு நம்ம பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, यदि हम पवित्र आत्मा के साथ मिलके हम जिएंगे இந்த तो, வாய் பாவம் செய்யாதபடி அவர் நடத்துவார். और इस मुंह पाप ना करने के लिए वो चलाएगा. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? हालेलुया. கொஞ்சம் கை வைத்து சொல்லுங்களேன். हाथ उठा के. நான் ஒரு சிலரெல்லாம் பிரசங்கத்துக்குள்ளே இல்ல, எனக்கு நல்ல ஆவியில தெரியுது. कुछ लोग तो इस सरमन पे ही नहीं है. நல்லா ரிசீவ் பண்ணா தான் பிரசங்கம் உள்ள போகும். जब आप इस विषय को लेंगे तभी आपके अंदर क्रिया சில होगी. இந்த கேமரால மோதி இங்க வந்துகிட்டு இருக்கோம். कुछ लोग तो बस देख ஏன்னா रहे हैं. சிலருக்குள்ள போகல. कुछ लोग के अंदर तो नहीं गया. ஒன்று பேர் நித்திரடைந்திருக்கிறீர்கள். कुछ लोग तो सो रहे हैं. நித்திரை அடைந்திருக்கிறீர்கள். कुछ लोग तो सो रहे கொஞ்சம் हैं. நிமிர்ந்து உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக எல்லாருக்கும் எக்ஸர்சைஸ் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அல்லேலூயா. हालेलुया. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தோத்திரம். உலகமெல்லாம் கேட்பாங்க पूरे வீடியோல. लोग इससे सुनते हैं वीडियो से. இதனால தான் சிலது தூங்கினா தூங்கிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். इसीलिए मैं कुछ समय तो छोड़ देता हूँ. சில சமயம் விட முடியல.
कुछ समय तो छोड़ने नहीं पा रहा பாவம் ஆசையோட வந்திருக்கிறார்களே, बहुत ही इच्छा से आए हैं சாத்தான் இப்படி போட்டு அசைவாட்டிக்கிட்டு இருக்கானே, और शैतान तो ऐसे उनके அவர்களை எழுப்பி விட வேண்டிய நம்முடைய கடமை அல்லவா? और उनको रखना है तो हमारा क्रिया है ना। அல்லேலூயா. हालेलुया। யார்கிட்ட சாத்தான் அப்படி வீசிக்கிட்டே இருக்கானா, தூக்கத்தின் ஆவி, ஜெயம் எடுப்பீர்களாக. आमीन। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு ஹிந்தி கிடையாதான், கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இன்னைக்கு கேட்கிற வார்த்தை 4 வார்த்தை உள்ள போச்சுன்னா வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுதான் சொல்றேன். जो 4 शब्द हम सुनते हैं, अगर वो 4 शब्द हमारे अंदर जाएगा तो हमारे जीवन के लिए अच्छा है। என்ன சொன்னேன் இது வரைக்கும்? अब तक मैंने क्या कहा? ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொன்னேன்? एक ही बात को मैं बता रहा हूं। சத்தமா சொல்லுங்களேன். சொல்றீங்க, சரியா தான் சொல்லுவீங்கன்னு நம்புறேன். பரிசுத்த ஆவியை கிருபையாய் தந்தார். पवित्र आत्मा को अनुग्रह के रूप से दिया। அந்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். और उस पवित्र आत्मा हमें पवित्र कर रहा है। அப்ப நாம பரிசுத்த ஆவியுடைய உதவியில சார்ந்து நின்னோம்னா கண்டிப்பா பரிசுத்தம் அடைவோம். और जब पवित्र आत्मा के साथ मिलके खड़े होते तो हमें पवित्र हो सकते हैं। அதனால எந்த ஒரு தீர்மானம்னாலும் ஆவியானவரோடு பேசி அந்த தீர்மானத்தை எடுங்க. और जो भी हम हमारे जीवन पे कुछ करते हैं तो उसे पवित्र आत्मा से मिलकर குறைகள் உணர்த்தப்பட்டா உடனே ஆவியானவர்கிட்ட பேசுங்க. कुछ कमी हमारे जीवन में होगा तो तुरंत पवित्र आत्मा से बता के, நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு எல்லாவற்றையுமே அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். अच्छा बुरा बड़ा या कमी सब कुछ को उसके साथ இந்த मिलाओ। உறவே உங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி கொண்டே வரும். और इस अच्छी मेल मिलाप ही आपको एक पवित्र स्थान पे ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். और पवित्र आत्मा हमें पवित्र करता है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, வசனத்தினால் சத்தியத்தினால் உபதேசத்தினால் பரிசுத்தம் வருகிறது. वचन से और सत्य से और उपदेश के रूप से हमें पवित्र मिलता அப்ப है। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்குறதுக்கு சில கிருபைகளை கட்டளையிட்டிருக்கிறார். और अनुग्रह, जो उद्धार पाए हुए लोग हैं उन पवित्र होने के लिए उनको अनुग्रह அதுல दिया ஒன்று है। பரிசுத்த ஆவியாகிய ஈவு. उस पे एक अनुग्रह है पवित्र आत्मा, இரண்டாவது வசனம் சத்தியம் உபதேசம். और दूसरा है कि वचन और सत्य और उपदेश, இதெல்லாம் சேர்ந்து பைபிளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். और ये सब चीज को मिलके वचन पे प्रभु ने दिया है। இவைகள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. और ये चीज हमें पवित्र बना रहा है। இதுவும் இலவசமானவைகள், ये भी एक नीति से தேவன் கிருபையாய் தந்தவைகள். ये प्रभु हमें अनुग्रह रीति से दिया है। சில இடத்துல குரு சீஷனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பார் ரகசியங்களை. कुछ जगह पे तो जो वो गुरु है वो अपने जो सेवक को ही बताता है। அந்த குருமடத்துக்கு வந்து போற எல்லாருக்கும் பேச மாட்டார். जो उस स्थान पे आके जाता है उन सबको नहीं बताता। அவருக்கு 2-3 சீஷர்கள் இருப்பார்கள். उसको 2-3 लोग होते हैं, அவங்களுக்கு தான் ரகசியமா சொல்லுவாரு. उनको ही बहुत ही काम அதுலயும் ரொம்ப நம்பிக்கையானவனுக்கு தான் ரொம்ப முக்கியமானதை சொல்லுவார். और जिसके ऊपर उसको विश्वास रख सकते हैं उसी को बताता है। ஆனா நம்முடைய குருவானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा गुरु वैसा नहीं है। இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை எல்லாருக்கும் எழுதி தந்திருக்கிறார். उसकी शब्द को तो प्रभु ने सबके लिए दिया இந்த है। பைபிள் இன்றைக்கு எத்தனையோ மொழிகளிலே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. इस वचन तो आज कितनी भाषा में पे लिखी गई है, और அவருடைய வசனங்களால் இது நிறைந்திருக்கிறது. और उसके वचन से भरा हुआ है। அவர் எல்லாருக்கும் சுயாதீனமா வாசிங்கன்னு தந்திருக்கிறார். और सबको वो पढ़ने के लिए दिया है। அப்போஸ்தலர் 20:32 और प्रेरित इतिहास के काम और 20:32 का 32 वचन। இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் சொல்றாரு, இது கிருபையுள்ள வசனம். और पौलोस बता रहा है कि एक अनुग्रह वचन, இது உங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணக்கூடிய வசனம். और ये आपको और भी बढ़ाता है। பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வசனம். जो पवित्र बने हुए लोग उनको अनुग्रह रीति से वचन देता है। இவ்வளவு வல்லமையான வசனத்தை ஆண்டவர் ஃப்ரீயா நமக்கு தந்திருக்கிறார். इस सामर्थ वचन को प्रभु हमें दिया है। ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? हालेलुया। ஆனா வசனத்தின் மதிப்பு நம்ம ஆளுகளுக்கு தான் தெரியாது. लेकिन हमारे लोग को ही उसका उन्नति नहीं पता है। இவ்வளவு பொக்கிஷங்களை பெற்றிருந்தாலும் அந்த பொக்கிஷங்களுடைய மதிப்பு தெரியாம அதை பயன்படுத்தாம பரிசுத்தம் அடைய முடியாம இருக்கிறோம். इतना बड़ा मूल चीज हमारे हाथ में प्रभु ने दिया है, लेकिन उसका मुख्यता नहीं पता, इसीलिए हम ऐसे हैं। பரிசுத்த ஆவியினுடைய மதிப்பை உணருங்கள். पवित्र आत्मा की मुख्यता को सोचो, கிருபையுள்ள வசனத்தினுடைய மதிப்பை உணருங்கள். और अनुग्रह रीति से वचन को आप सोचो। அப்ப அந்த வசனம்
நமக்கு கிருபையாய் தரப்பட்ட வசனம். और इस वचन अनुग्रह से हमें दिया गया है. எபேசியர் 5:25 முதல் 27 வரைக்கும் एफेसियों के पुस्तक 5 पे அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், சபையை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார். इस पे हम पढ़ सकते हैं कि जो चुने हुए लोग गलीशा हैं उनको वचन से वो शुद्ध कर रहा है. வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறார். वो वचन से वो शुद्ध और पवित्र कर रहा है. பிழையற்ற மகிமையுள்ள சபையாய் மாற்றுகிறார். और निर्दोष ना निर्दोष हुए एक गलीशा बना रहा है. எனவே வசனம் பரிசுத்தமாக்குறது. वो वचन हमें पवित्र कर रहा है. அதனாலதான் சபையில ஒரு மணி நேரமாவது பிரசங்கம் பண்ணுகிறோம். और इसीलिए गलीशा पे हम 1 घंटे के लिए तो भाषण देते हैं. வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். ये वचन हमें पवित्र करता है. டெய்லி பைபிள் வாசித்தா அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். हर दिन हम बाइबल पढ़े तो वचन पढ़े तो हमें पवित्र करेगा. உங்க குடும்பமா கொஞ்சம் பைபிள் வசனங்களை டிஸ்கஸ் பண்ணுனீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகும். आप अपने परिवार के साथ बैठ के थोड़ा देर वचन को आप सोचेंगे और ध्यान करेंगे तो आप पवित्र होंगे. கொஞ்சம் வசனத்தை ஆராய்ந்து படிக்க நேரம் எடுத்து பாருங்க. அந்த நேரம் உங்களுக்குள் நல்ல பரிசுத்தமாக்கும் கிரியைகள் தானாக நடைபெறும். आप थोड़े देर समय बिताकर पवित्र वचन को पढ़ते हुए आप थोड़ा मनन करो, आपके अंदर एक बदलाव आएगा. வசனங்களை கேளுங்கள். वचन को आप ढूंढो, வசனத்தை படியுங்கள். वचन को आप पढ़िए அதோட விலையை உணருங்கள். और उसकी कीमती को आप सुनिए. அது தேவன் தந்த கிருபை. वो जो प्रभु ने हमको दिया एक அதை अनुग्रह है. எவ்வளவு உட்கொள்றோமோ அவ்வளவு பரிசுத்தம் உண்டாகும். हम कितना हम ले लेते हैं उतना अनुग्रह हमारे जीवन में. அல்லேலூயா. हालेलुया. நாம் ஜெபத்தோடு கூட இந்த காரியங்கள் எல்லாம் சேர்த்தா தான் பரிசுத்தத்துல வளர முடியும். हम इस सब चीजों को प्रार्थना के साथ मिलके करना चाहिए. சரி, அடுத்தது இந்த வசனத்திலிருந்து கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படுகிறது. और दूसरा इस वचन के तरफ से हमें सत्य पे चला. நிறைய வசனங்கள் பைபிள்ல இருக்கிறது. बहुत वचन है. அதை முழுசும் படிக்கும் பொழுது உண்மையான சத்தியம் என்ன, மெய்ப்பொருள் என்ன என்பது வெளிப்படுகிறது. और जब हम उस वचन को हम पढ़ते हैं तब हम जान सकते हैं उसका मुख्य चीज क्या है. அந்த சத்தியத்தை குறித்து இப்படியாக சொல்லி இருக்கிறது. और उस सत्य के बारे में ऐसा बताया है. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் மட்டும். और यूहन्ना के रचित सुसमाचार पे हम देख सकते हैं. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். और अपने वचन से उनको पवित्र करो. 19ஆம் வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். और 29वां वचन पे लिखा है कि वो पवित्र होने के लिए अपने आप को पवित्र बना रहा है. அப்போ வசனத்தை கொண்டு கழுவி சுத்திகரிக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. और वचन से वो हमें पवित्र शुद्ध कर रहा है. இங்க சத்தியத்தினாலே பரிசுத்தம் உண்டாகிறதாக எழுதியிருக்கிறது. और इधर लिखा है कि वो सत्य से हमें पवित्र बना रहा है. அப்போ பொதுவாக வசனம் படிக்கும் பொழுதே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. और हम ऐसे हम जब वचन पढ़ते हैं तभी हमारे अंदर पवित्र हो रहा है. அதோடு கூட கொஞ்சம் பகுத்து அந்த வசனம் சொல்லக்கூடிய சத்தியம் என்னதென்று நம்ம படிக்க தொடங்கணும்னா அது சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குறது. और थोड़ा ज्ञान से हम उससे पढ़ते हैं तो तब उसके अंदर जो सत्य है वो हमें पवित्र करता है. பரிசுத்தம் என்றால் என்ன திரும்ப நினைப்பூட்டுகிறேன். और मैं आपको और एक बार बताना चाहता हूँ पवित्र मतलब क्या है. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்படி மற்றவைகளை விட்டு பிரித்தெடுப்பதுதான் பரிசுத்தம். पवित्र प्रभु के लिए हमें पवित्र होने के लिए हम सब चीजों से हमें अलग करना है. இதை பரிசுத்தாவி நமக்குள் செய்கிறார். और ये क्रिया को पवित्र आत्मा हमारे अंदर कर रहा है. வசனம் செய்கிறது. वचन कर रहा है. அந்த வசனத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ட்ரூத் சத்தியம் செய்கிறது. और इस वचन से जो सत्य आ रहा है उससे हमारे अंदर पवित्र हो रहा है. அடுத்து இந்த சத்தியத்தில் சிலதை பாடங்களாக உருவாக்கி உபதேசமாக சொல்லுகிறோம். और इस सत्य से उस चीज को निकाल कर उससे हमें बता रहे हैं. உபதேசங்கள், और एक उपदेश, டீச்சிங்ஸ் ஆர் டாக்ட்ரின்ஸ், और उपदेश को वो बता रहे हैं. இதுதான் கிறிஸ்துவை பற்றின உபதேசம். और ये है मसीह यीशु के बारे में वो இதுதான் उपदेश. ரட்சிப்பை குறித்த உபதேசம். और ये है उद्धार के बारे में उपदेश. இதுதான் பரலோகத்தை குறித்த உபதேசம். और ये है प्रभु के उस प्लेस के बारे में இயேசுவின் उपदेश. வருகை குறித்த உபதேசம் और प्रभु के आगमन के बारे में उपदेश. என்று பாடம் பாடமாக பிரித்து உபதேசம். और भाग भाग करके इस चीज उपदेश को बता रहे हैं. இயேசு சொன்னார், प्रभु ने बताया யோவான் 15:3,
यूहन्ना रचित सुसमाचार 3:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். உபதேசத்தினாலே சுத்திகரிப்பு உண்டாகும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். उस उपदेश के द्वार से हमें पवित्र होता है, शुद्ध होते हैं. அப்ப நான் இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்ததை நீங்க கவனித்தீங்க. जो वचन मैंने पढ़ा था वो सब आपने सुना होगा. வசனம் சுத்திகரிக்கிறது, इस वचन हमें पवित्र करता है, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியம் நம்மை சுத்திகரிக்கிறது. और उस वचन से जो सत्य आता है वो हमें शुद्ध करता அப்புறம் அந்த है. சத்தியத்தை பகுத்து உபதேச பாடங்களாக கற்றுக்கொண்டால் அது நம்மை சுத்திகரிக்கிறது. और उस सत्य को हम जब उपदेश की रीति से पढ़ते हैं वो हमें पवित्र करता है. மொத்தத்திலே இந்த பைபிள் நம்மை பரிசுத்தப்படுத்துறதுக்காய் கர்த்தரால் தரப்பட்ட ஒரு கிருபை. पूरा रीति से ये वचन ही हमें पवित्र करने के लिए दिया गया है. ஹல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம தமிழ் பாஷையில் இது கிடைத்தது நமக்கு பாக்கியம். और जो हमारी भाषा में ये मिला है हमें लिए बहुत இதை நன்றாக வாசியுங்கள், சில பகுதிகளை நன்றாக கூர்ந்து படியுங்கள். और इस पे कुछ भाग को बहुत ध्यान से पढ़िए और अपने जीवन पे ले लिए. நம்முடைய திங்கட்கிழமை இரவு நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. और जो हमारे चर्च पे जो बाइबल स्टडी होता है उस पे आओ. ஒரு சூழ்நிலையில வர முடியலன்னா யூடியூப்லயாவது போட்டு கேளுங்க. अगर कुछ रीति से आपको आ नहीं पाए तो आप यूट्यूब पे देखो. அது உபதேசங்கள். वो उपदेश है. இந்த வசனத்தின் சத்தியத்தை உபதேசிக்கிறோம். इस वचन के सत्य हम उपदेश के रूप में இதெல்லாம் கேட்க கேட்க நமக்குள்ளே ஒரு கிரியை உண்டாகும். ये सब हम सुनते सुनते हमारे अंदर क्रिया होगा. அதுதான் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராய் அந்த பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். वो ही हमारे मसीह यीशु के उसकी ओर से हमें मिलता है. ஆகவே இவை கர்த்தர் கிருபையாய் தந்த இவைகளை பயன்படுத்தினாலே போதும் நமக்குள்ள நல்ல முறையில் பரிசுத்தம் உண்டாகும். और इस चीज को जब प्रभु ने हमें अनुग्रह रीति से दिया है, इस चीज को जब उपयोग करते हैं वो है हमारे पवित्र स्थान पे हमें खड़ा. மூன்றாவது காரியம், तीसरा, முதல்ல பரிசுத்த ஆவி தேவனால் தரப்பட்ட கிருபை. और पहला तो जो पवित्र आत्मा वो अनुग्रह रीति से मिला. அடுத்து இரண்டாவது வசனம் சத்தியம் உபதேசம், இவைகள் தேவனால் தரப்பட்ட கிருபை. और वचन सत्य उपदेश ये भी पवित्र अनुग्रह से हमें दिया गया. மூன்றாவது तीसरा, சிட்சை என்பது நம்மை பரிசுத்தமாக்கும்படி தேவன் தருகிற ஒரு கிருபை. ये ताड़ना जो प्रभु हमें पवित्र होने के लिए अनुग्रह रीति से देने वाला एक है. சிலருக்கு இது கொஞ்சம் ஏனோ வித்தியாசம் மாதிரி தோன்றும். ये कुछ लोगों को तो ये वाला ताड़ना तो थोड़ा मुश्किल है. சிட்சை எப்படி கிருபையாகும்னு நினைப்பீங்க. यदि वो ताड़ते हैं तो मानते नहीं. உண்மையில சிட்சை கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறது ஒரு பெரிய கிருபை தான். ये लेकिन सच पे तो जो अनुग्रह रीति से प्रभु हमें ताड़ता है वो अच्छे के लिए हमें. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பான். जो पिता जो जिसको प्रेम करता है उसको ताड़ता है. ஒரு புத்திரனை தகப்பன் இவன் திருந்த மாட்டான்னு நேசிக்காம விட்டாச்சுன்னா அந்த பையனை போய் அடிக்கவே மாட்டார். यदि ये कोई पिता अगर उसका पुत्र को अगर ये बदलेगा नहीं करके उसके ताड़ना नहीं அவன் करेगा எப்படியும் போட்டுன்னு விட்டுருவான். वो बदलाव नहीं करेगा, वो अपने आप जाएगा. அப்ப கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு சிட்சை கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு பெரிய கிருபை தான். यदि प्रभु से हमें कुछ ताड़ना मिलती है तो वही एक अनुग्रह है. நான் வாசிக்கிற வசனத்தை கவனியுங்கள். एक वचन हम पढ़ते हैं उसे सुनिए. எபிரேயர் 12 इब्रानियों की पुस्तक 12 अध्याय 9 முதல் 11 வரைக்கும். 9 से 11 वचन तक. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அதாவது பூலோக பிதாக்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ அதாவது பிதாவான தேவனோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நல்ல அழகான வார்த்தைகள். அல்லேலூயா, हालेलुया. எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறது கவனியுங்கள். कितनी अच्छी रीति से बताया गया है. பூலோக தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் நம்மளை சிட்சித்தாங்க. इस संसार के पिता तो थोड़े दिन के लिए वो ताड़ने हैं. அவங்க தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி சிட்சித்தாங்க. लेकिन वो उनके समझ में जो अच्छा है उस रीति से उन्हें ताड़ना है. ஒரு அப்பாவுக்கு பொய் சொல்லுது தப்புன்னு தெரியும், பொய் சொன்னா அடிப்பார். एक पिता को तो पता है कि झूठ बोलने से गलत है तो झूठ बोलने से वो मारेगा, ताड़ेगा. இன்னொரு அப்பா அவரே பொய் பொய்யா பேசுவாரு, பையன் பொய் சொன்னா கண்டுகிடவே மாட்டார். और एक पिता है जो खुद ही पूरा झूठ बोलता है तो अपना पुत्र भी झूठ बोलने से वो कुछ ஒரு देखेगा नहीं. அப்பா ஒரு பையன் அடுத்தவனு பென்சிலை தூக்கிட்டு வந்தா மொழியில அடிப்பார்.
यदि और एक पिता है जो दूसरा का कोई चीज लेके आए तो उसके हाथ पे मारेगा। இன்னொரு அப்பா அவரே பேங்க் கொள்ளையடிச்சவர், लेकिन और एक पिता है वो खुद ही बैंक पे पैसा लूटा है। பையன் அடுத்த வீட்டு பென்சில கொண்டு வந்தா அவருக்கு ஒரு உணர்வே இருக்காது। और अपना पुत्र अगर दूसरा का कोई पेंसिल लेके आने से சிச்சிக்க மாட்டார், वो ताड़ता नहीं है, இப்படிதான் ऐसे ही छोड़ देगा। உலக தகப்பன்மார் அவர்களுக்கு நலம் என்று தோன்றினபடி சிட்சித்தார்கள்। और इस संसार के पिता लोग जो अपने समझ पे जो गलत है उससे ताड़ने हैं। சில தகப்பன்மார் சின்ன தப்புக்கு கடுமையா சிட்சிப்பார்கள்। कुछ पिता लोग तो थोड़े एक छोटा सा गलत पे बहुत ताड़ते हैं। அவன் பெரிய தப்பை செஞ்சுட்டு பயந்துட்டு வருவான், और वो बड़ा गलत करके बहुत डर से आगे அன்னைக்கு சிட்சிக்கவே மாட்டார்। और उसको तो वो ताड़ेगा नहीं। தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி சிட்சிப்பார்கள்। और उनके मन पे जो उनके रीति से जो अच्छा है गलत, ஆனால் பரலோக பிதாவோ, लेकिन वो स्वर्ग पिता தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு उसकी पवित्र पे हम मेल होने के लिए நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்। हमारे लाभ के लिए ही वो हमें ताड़ता है। அவர் மூடு மாறி தண்டிக்கிற தகப்பன் அல்ல, कोई अपना सोच पे बदल कर ताड़ता नहीं, தனக்கு தோன்றினபடி சிட்சிக்கிற தகப்பன் அல்ல, अपने सोच पे जो लाभ है वैसे तो ताड़ता नहीं। அவர் எப்பொழுதும் ஒரே நல்ல மூடுல தான் இருப்பார்। वो तो हर बार एक ही तरह होता है। எதுக்கு எந்த நீதியான தண்டனை கொடுக்கணும் அது கரெக்டா தான் செய்வார்। और किस चीज पे कैसा ताड़ना है कैसा मारना மிஞ்சி है, தண்டிக்க மாட்டார், और वो மிஞ்சி தண்டிக்க மாட்டார், वो उससे ज्यादा ताड़ता नहीं है, தண்டிக்காமல் விடவும் மாட்டார், और बिना ताड़ता नहीं छोड़ेगा। சிட்சிக்க வேண்டிய விதத்துல சிட்சிப்பார், वो किस रीति से ताड़ना है वैसे சிட்சிக்க ताड़ेगा, வேண்டிய நேரத்துல சிட்சிப்பார்। और कब ताड़ना है वैसे இந்த ताड़ेगा। சிட்சை நமக்கு கிடைக்கிற ஒரு கிருபை। और ये ताड़ना ही हमें जो अनुग्रह रीति சிட்சை से, இல்லாட்டா நாமெல்லாம் அக்கிரம பிள்ளைகளாய் போய் விடுவோம், यदि हमें ऐसा ताड़ता नहीं मिलता है तो हम நாம் மனம் போல வாழ்ந்து விடுவோம்। हम इस संसार पे ही जी जाते हैं। இந்த சிட்சை கிடைக்கிறது நல்லது। ये ताड़ना मिलना ही बहुत அப்போ अच्छा அந்த है। சிட்சை எப்பமாவது கிடைச்சதுன்னா यदि एक ताड़ना हमें जीवन में मिलता है உணர்ந்து तो திருந்தணும்। हम उससे सोच के எதுக்கு बदलना चाहिए। அடிச்சார் எதுக்கு அடிச்சார்? क्यों ऐसे ताड़ना मेरे சில जीवन में தகப்பன் आया? சொல்லி சொல்லி அடிப்பாங்க, कुछ लोग तो बोल बोल के அது मारते நல்ல தகப்பன்। हैं। वैसे लोग तो बहुत अच्छे இனி पिता இப்படி हैं। செய்வியா, இனி இதை செய்வியா, செய்வியான்னு டாம் டாம்னு போடுவாங்க। यदि तू करेगा वैसे करके मार அப்ப मार के। பிள்ளைக்கு தெரியும் எதுக்கு அடி வாங்குறோம்। तो पुत्र को पता था किसके लिए वो मार खा रहा है। சில தகப்பன்மார் கொரில்லா அட்டாக் மாதிரி தான், திடீர்னு அடி பீஸ் கலத்திடுவார்கள், என்னத்துக்குன்னு யாருக்கும் தெரியாது। कुछ पिता लोग तो जानवर की तरह मार डालते हैं, उनको तो पता ही नहीं है அந்த किसी लिए பிள்ளை मारा। திடனற்று போ, वैसे तो नहीं मारा। அது யோசிக்கணும் இருந்தாப்பா என்னத்துக்கு அடிச்சாரு, फिर वो सोचे क्यों पिता ने मारा मुझे, யார்கிட்டயா சண்டை போட்டு வந்திருப்பாரோ, नहीं तो ये और किसी से झगड़ा लेके आया। இப்படிதான் நினைக்க தோணும் பிள்ளைக்கு। ऐसा ही सोचने के लिए सोचेगा। ஆனா நம்முடைய தகப்பன் அடிக்கும் முன்னே இங்க பிரசங்கத்துல சொல்லிடுவார்। लेकिन हमारे पवित्र पिता तो जो ताड़ने के पहले ही हमें बता देता है। ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல உங்களுக்கு சொல்லிடுவார், इस शनिवार के गुरुवार के इस पे ही बता देता है। கேட்காம தெரிஞ்சா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும்போ அடி விழும்। और अगर हम नहीं सुनेंगे तो इस हफ्ते पे मार मिलेगा। அதனால ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என் பிரசங்கம் இல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க। और इसीलिए जो मैं शब्द बोलता हूँ ये मेरा शब्द नहीं है, ये प्रभु का शब्द है, इसीलिए ध्यान நம்ம से பைபிள் सुनिए। வாசிக்கும் பொழுது பேசுவார், और जब हम वचन पढ़ते हैं तब हमसे बात அப்போ करता है, எச்சரிப்பு வரும், और तब भी हमें दंडवत आता है। புரிஞ்சுக்கணும், இல்லன்னா இப்ப அடி வரும்। अगर उससे हम नहीं सुनेंगे तो फिर हमें दंडवत அடி मिलेगा। விழுந்தோன்னா அந்த உணர்வு வரணும்। और अगर जब हम मार दंडा खाएंगे அன்னைக்கே சண்டே மெசேஜ்ல ஆண்டவர் உணர்த்தினார்ல, फिर वो सोचेंगे हाँ उसी दिन प्रभु ने तो அன்னைக்கு बताया। பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை உணர்த்தினார்ல, और जब मैंने उस दिन वचन पढ़ा था तभी அத प्रभु ने நான் मुझे, கண்டுக்காம விட்டுட்டேன், और मैंने तो उस पर मन नहीं डाला। இப்போ சிட்சித்துட்டாரு। और अभी तो प्रभु ने அதுக்கு ताड़ा। மன்னிப்பு கேட்டு திருந்தணும்। और हमें उसे माफी मांगकर क्षमा कर, உண்மையா உள்ளத்திலிருந்து அதை உணர்ந்து திருந்தணும்। और पूरे मन से हमारे अंदर से हमें क्षमा சிலர் करना சும்மா ஒரு நம்ம ஒரு பாசையில சொனை இல்லாதவர்கள், चाहिए। और कुछ लोग तो बस हमारे भाषा बोल சும்மா सकते எதுக்கு हैं, எடுத்தாலும் உதட்டுல மன்னிப்பு, बस बोल चाल पे बोलते रहते हैं। உள்ளத்துல ஒரு மாற்றம் வராது, उनके मन में कुछ बदलाव இது नहीं, ஒரு நாளும் திருந்தாது। वो तो कभी वो சிட்சித்து बदलेंगे नहीं। பிரயோஜனம் இல்லை। वो ताड़ते हुए भी कोई, சிட்சைன்னா அதை உணர்ந்து எடுக்கணும், यदि ताड़ना अगर मिलेगा तो उनके ஆண்டவருக்கு जीवन में முன்னால बदलाव आना चाहिए। தாழ்த்தணும், प्रभु के सामने घुटना चाहिए, உண்மையாய் அறிக்கை பண்ணணும்। और सच्ची रूप से वो बोलना அப்படி चाहिए। செய்யறது திரும்ப அந்த தப்பு வராது। और जब हम बोलते हैं उस रीति से तुरंत गलत அல்லேலூயா। नहीं करेंगे। நம்மை हालेलुया। அனுதினமும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு சிட்சை என்ற கிருபையை தருகிறார்। और निरंतर हमें पवित्र होने के लिए प्रभु ताड़ना की इस अनुग्रह दे रहा है। கடைசியாக
अनंत சபையையும் சபையிலே ஊழியர்களையும் கர்த்தர் கிருபையாக நமக்கு தருகிறார். और जो हमारे सेवक हैं उनको भी हमारे गलीशिया को प्रभु अनुग्रह रीति से दे रहा है। எபேசியர் 4:12-13 एफेसियों की पुस्तक 4:11 वचन। பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். और हमारे अच्छा भला के लिए प्रभु कुछ को प्रेरित निश्चय किया है और भविष्यवक्ता किया है, सुसमाचार बोलने वाले को वैसे किया है। எதற்கு இந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் தந்திருக்கிறார்? क्यों ऐसे सेवक लोगों को दिया है? பரிசுத்தவான்களை சீர்படுத்துவதற்காக, पवित्र लोगों को और पवित्र होने के लिए। அப்ப பரிசுத்தவான்கள் நீங்க சொன்னது அந்த மூன்றாம் நிலையில் பூர்ண பரிசுத்தம் அடைந்தவர்கள் அல்ல. जो पवित्र लोग करके ये बता रहा है इधर, वो जो तीसरे मैंने बताया वैसे पवित्र नहीं। அவங்களை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. उन लोगों को तो कुछ बदलाव आने के लिए नहीं है, அவங்க பூர்ண பரிசுத்தம் அடைந்தவர்கள் அல்லவா? वो तो पूरी रीति से पवित्र हो गए। ஆனா இங்க சொல்லி இருக்கிற பரிசுத்தவான்கள் நம்மைத்தான் சொல்லி இருக்கிறார். लेकिन जो इधर दिए गए पवित्र लोग हैं वो हमको बता रहा நாம் है இன்னும் சீர்பட வேண்டியது இருக்கிறது. और हम और भी शुद्ध होना चाहिए। சீர்னா ஒழுங்கு. और ये है तो कि हमें सही होना இப்ப चाहिए, நம்ம இன்னும் சில ஒழுங்குகளுக்குள்ள வர வேண்டி இருக்கிறது. हम सही होना चाहिए कुछ चीजों पे, வேத வசன ஒழுங்குகள். वचन पे हमें सही होना चाहिए। அந்த பரிசுத்தவான்கள் அந்த ஒழுங்குக்குள்ள வர்றதுக்கு தான் ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறார். इस पवित्र लोग ऐसे शुद्ध और सही रीति से चलने के लिए हमें दिया है ஆகவே सेवकों को। ஊழியர்கள் உங்களுக்காய் ஜெபிப்பதும் ஊழியர்கள் ஆலோசனை வழங்குவதும் எச்சரிப்பு தருவதும் உங்களுக்கு பரிசுத்தத்துக்கு தேவையானது. और इसीलिए जो सब ये सेवक लोग जब आपके लिए प्रार्थना करते हैं, सलाह देते हैं, प्रभात करते हैं, वो सब आपके अच्छे के लिए हैं। ஆகவே இந்த 4 காரியங்களை கொண்டு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். और इसीलिए इस 4 चीजों को रखकर प्रभु हमारे अंदर நீங்க शुद्ध कर रहा है। நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் यदि हम बहुत अच्छी तरह से पवित्र शुद्ध होना चाहिए, பரிசுத்த ஆவிக்கு நல்லா இடம் கொடுங்க. हमारे जीवन में पवित्र आत्मा को बहुत जगह பரிசுத்த दो வசனத்துக்கு நல்ல இடம் தாருங்கள். और वचन को जगह दो। கர்த்தர் சிலவேளை சிட்சிக்கும் பொழுது உணர்ந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். और जब प्रभु हमें कभी दंडवत करता है तो तब तुरंत उसे मान लो। ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் போது எச்சரிப்புகள் வழங்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடவுங்கள். जब सेवक लोग हमारे लिए कुछ सलाह या कुछ वचन से बोलते हैं तो उसे पूरे मन से ले लो। இந்த காரியங்களோடு சேர்ந்து நம்முடைய ஜெபமும் ஆவியில் நிரம்புவதும் எல்லாம் இருக்கும் என்றால் பரிசுத்தமாகுதல் ஈஸியாக வந்து கொண்டே இருக்கும். यदि इस 3-4 काम अगर हमारे जीवन पे होगा, प्रार्थना और पवित्र आत्मा के साथ होगा तो बहुत ही अच्छी रहता ஆகவே है। இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது. इसीलिए पवित्र का आगमन बहुत ही இந்த निरंतर, கிருபைகளை அனுபவித்து நாம் இன்னும் பரிசுத்தம் அடைவோமாக. इसीलिए इस अनुग्रह को हम उपयोग करके और पवित्र होंगे। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாம். सब खड़े होकर आंख बंद कर प्रभु के स्थान पे प्रार्थना। ஹalleluya. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, வசனத்தால் பரிசுத்தமே, உம் இரத்தத்தால் பரிசுத்தமே, வசனத்தால் பரிசுத்தமே, இரத்தத்தால் பரிசுத்தமே, ஆவியால் பரிசுத்தம், ஆவியால் பரிசுத்தம் வேண்டும் ஐயா, இப்போ வேண்டும் ஐயா, ஆவியால் பரிசுத்தம், ஆவியால் பரிசுத்தம் வேண்டும் ஐயா, இப்போ வேண்டும் ஐயா, பரிசுத்தமாக்கும். ஜெபமாக பாடலாம், ஜெபமாக பாடலாம். அப்பா என்னை பரிசுத்தமாக்கும், இந்த வசனத்தாலும் உங்க ரத்தத்தாலும் உங்க ஆவியாலும் என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, வசனத்தால் பரிசுத்தமே, இரத்தத்தால் பரிசுத்தமே, வசனத்தால் பரிசுத்தமே,
பரிசுத்தம் வேண்டும் ஐயா, வேண்டும் ஐயா, ஆவியால் பரிசுத்தம். ஆமென். ஆண்டவரே, வசனத்தை இன்னும் கிருபையாய் ஊற்றுங்க, ஆவியை இன்னும் வல்லமையாய் கிரியை செய்ய வைங்க. ஆமென். சிக்ஷைகளை தேவையான பொழுது தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆமென். Glory, hallelujah. பரிசுத்தப்படுத்தும் அப்பா, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆத்மா ரட்சிப்போடு நின்று போக கூடாதப்பா. எங்களுடைய ஆவி ரட்சிக்கப்படும். எங்களுடைய சரீரம் கூட இயேசுவின் வருகையில் மறுரூபமான ரட்சிப்பை அடையணும். அதுக்காக ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் தன்மையை சுத்திகரிங்க, என் சிந்தனையை சுத்திகரிங்க, என் பார்வையை சுத்திகரிங்க. நாதா, என் கால் நடக்கை, கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கணும். எனக்குள்ளே பரிசுத்தமாகுதல் எளிதாய் வர வேண்டும். ஆமென். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், பல வேளைகளில் பரிசுத்தமாகுதல்ல நிலை நிற்க முடியல, வழுவி வழுவி போகிறேன். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியே மேல் சார்ந்து கொள்ளுகிறேன், உடைய வசனத்தின் மேல் சார்ந்து கொள்ளுகிறேன். உங்க சிக்ஷைகளை நான் மேன்மையா எண்ணி அதுக்கு மதிப்பு கொடுத்து திருந்த போகிறேன். எனக்கு தந்த ஊழியக்காரர்களை எனக்கு கிருபையாய் தந்தவர்கள் என்று நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அவளை நேசித்து கனம் பண்ணி ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க போகிறேன். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவி எங்களுக்குள் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவி முன்னே கிரியை செய்தது போல ஆமென் திரும்பவும் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நாங்கள் உமக்கு செவி கொடாமல் உம்மை துக்கப்படுத்தி உம்மை அணைத்து போட்ட அந்த அனுபவங்களை மன்னியோ. வாய் திறந்து சொல்லுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நல்லா ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இப்பொழுது என்னை அபிஷேகம் கேளுங்க. பரிசுத்த ஆவியை யாராவது துக்கப்படுத்தினீங்களா? அவர் சொல்ற ஆலோசனை அல்ல தட்டுனீங்களா? ஆமென். உண்மையாக மன்னிப்பு கேளுங்க. அப்பா, நீங்க கிருபையா எனக்குள்ள வந்திருக்கீங்க, நானும் உங்களை மதிக்காம நடந்து கொள்ளுகிறேன், என்ன மன்னிங்கன்னு வாய் திறந்து கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். சும்மா வந்து ஒரு பிரசங்கத்தை காதுல கேட்டுட்டு ஜெப நேரத்துல சும்மா ஏதோ சிந்திச்சுட்டு உட்கார்ந்துட்டு எழும்பி போனா அது சரியல்ல, கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நீங்கள் உங்கள் பிதாவான தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக கர்த்தருடைய ஆராதனை கனமாக எண்ணுங்கள். ஆமென். வாய் தரங்க, எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆவியானவரே, உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். ஆமென். என்னோடு நீங்க இன்னும் தொடர்ந்து பேசுங்க. ஆவியானவரே, என்னை வழி நடத்துங்க. ஆவியானவரே, சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் வசனம் படிக்கிறதுல குறைபட்டு நிக்கிறவங்க அதை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க வசனத்தை உண்மையா கருத்தா வாசிப்பேன்ப்பா, நல்லா வாசிப்பேன், உண்மையா வாசிப்பேன், வாஞ்சையா வாசிப்பேன். கிருபை தாங்க. அதுல சத்தியம் என்னதென்று எனக்கு புரிய வைங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றதையே சொன்னாலே போதுமே, அதுவே ஒரு நல்ல ஜெபமாய் மாறுமே. சொல்லுங்க அப்பா, உங்க சத்தியத்தை வெளிப்படுத்தி தாங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்து அந்த ஆவிக்குரிய சத்தியம் வெளிப்படட்டு ராஜா. கேளுங்க, ஆசைப்படுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தின் வாசலை திறந்து உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, சில உபதேசங்களை நாம் படிக்கணும். இது என்ன, இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, இந்த உபதேசங்களை பாடம் பாடமா நான் படிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது. ஆனா ஆசைப்படுங்க. உபதேசம் உள்ள ஏற ஏற ஆட்டோமேட்டிக்கா தேவ சாயல் வரும். உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருக்கு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த அனுபவத்துக்கு நேரா போகாட்டா ஓட்டம் வெற்றியா முடியாது பாருங்க. வெட்கப்படுவோம், தோல்வி அடைவோம். அது நமக்கு வரக்கூடாது. அதனால பரிசுத்தம் ஆகியே ஆகணும். யாருக்காவது சிக்ஷை வருதா, முறுமுறுக்காதீங்க. இந்த தகப்பன் என் பின்னால இருந்து என் குறைய கண்டுபிடிச்சு என்ன சிக்ஷிக்கிறாருன்னா நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவன். அவருக்கு கண்ணுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார், அவர் கைக்குள்ள வச்சு நடத்துறார். என்ன பெரிய பாக்கியம். சிக்ஷை வந்தா முறுமுறுக்கவே செய்யாதீங்க. அப்பான்னு சொல்லி அவர் பாதத்துல விழுங்க. அடிக்கிற தகப்பனுடைய காலையே கட்டிப்பிடிக்கிற ஒரு பிள்ளைய போல மாறுங்க. ஆண்டவர் அடிச்சா சாத்தான்கிட்ட போய் அடைக்கலம் புக முடியும்? இல்ல வேற எதுவும் மனுஷன்கிட்ட போய் அடைக்கலம் புக முடியுமா? அவர் அடிச்சா அவர் பாதத்துல தான் அடைக்கலம் புக முடியும். அதை செய்யாம அப்படி நிமிர்ந்து நின்னோம்னா சரியாகாது. அவர் பாதத்துல விழுவோம். அந்த சிக்ஷைக்கான காரணத்தை புரிந்து திருந்தும்.
உங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை கிருபையா தந்திருக்கிறார். அது தேவன் தந்த ஒரு கிருபை. சும்மா ஊழியக்காரர்களை குறை சொல்லக்கூடாது. குறைய கண்டுபிடிக்க போனா எல்லா இடத்துலயும் குறை இருக்கதான் செய்யும். அதல்ல நம்முடைய வேலை. இந்த ஊழியக்காரர்ல என்னத்துக்கு தந்திருக்கிறார், அந்த நோக்கத்தோடு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அந்த நல்ல எண்ணத்துல நம்ம எழும்பணும். ஊழியக்காரர் மூலம் ஆவியானவர் பேசுகிறார், அந்த சிந்தையோடு வார்த்தை எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வார்த்தை வரும். மனுஷ வார்த்தையை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வார்த்தையும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. ஓவர் கனத்தை கொடுங்க நான் சொல்ல வரவே மாட்டேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கர்த்தருக்கு, ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் ஊழியக்காரன். மதிக்கணும், அன்பு பாராட்டணும், சொல்றத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். சில சமயம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க செய்யற தப்பு இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். அதையும் ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தமாகுதல் எளிதா நமக்குள்ள நடக்கும், கஷ்டமே இல்லை. அப்படி பரிசுத்தமாகும் போது இயேசுவின் வருகையில சந்தோஷமா அவரை சந்திக்கலாம். உலகத்துல கூட பரிசுத்தமாக இந்த பிசாசுடைய கிரியைகள் நம்மை விட்டு தூர தூர விலகிப்போம். பாவத்துடைய போராட்டங்கள் அப்படியே மங்கி அது விலகிப்போம். டெய்லி பாவத்தின் போராட்டம். ஆனா நீங்க பரிசுத்தமாகி அந்த பாதையில வாங்க, அப்போ எப்பமாவது ஒரு கதாந்த போராட்டம் வரும், வராம இருக்காது. உலகத்துல இருக்க வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா பழைய ஃப்ரீக்வன்சி மாறிடும். அடிக்கடி வரக்கூடிய பாவத்தின் போராட்டம் அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் தான் வரும். ஜெயிக்க ஈஸியா இருக்கும். ஹல்லேலூயா. பொறுமைக்கு சோதனையா இருக்கலாம், அன்புக்கு சோதனையா இருக்கலாம், பரிசுத்தத்துக்கு நல்லொழுக்கத்துக்கு சோதனையான பாவங்களா இருக்கலாம். எதுனாலும் நாம பரிசுத்த பாதையில முன்ன செல்ல அதெல்லாம் தூர 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 விலகிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, எங்களை பரிசுத்தமாய் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துவதற்கு, பரிசுத்தவான்கள் ஆக்குவதற்கு கர்த்தர் தந்த பரிசுத்தாவிக்காக ஸ்தோத்திரம், வசனத்துக்காக ஸ்தோத்திரம், சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம், உபதேசங்களுக்காக ஸ்தோத்திரம், சிக்ஷைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களுக்காக ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம், சுவிசேஷர்களுக்காய் ஸ்தோத்திரம், மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஓ லபா ஷகலா துரபல புக்கபரா ஷந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் ஆத்துமாவிலே பரிசுத்தமாக்கப்பட்டு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஆவியிலும் சரீரத்திலும் கூட பரிசுத்தமாகி இயேசுவை சந்திக்கிற பொழுது அல்லது மரணத்தை சந்திக்கிற பொழுது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாங்கள் நித்தியத்திலே வருவதற்கு நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க. அந்த திட்டத்தில் எங்களை நடத்த நல்ல கிருபைகளை ஈவாக எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதை குறித்து நாங்கள் தியானித்தோம். அந்த கிருபைகளான பரிசுத்த ஆவியை, வசனத்தை, சிக்ஷையை, ஊழியக்காரர்களை நன்கு அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதனால் பரிசுத்தம் அடைந்து இயேசுவின் சாயல் பெற்று இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர்ந்து கிரியை செய்யும். யார் பரிசுத்த வாழ்விலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு இந்த கிருபைகளில் சார்ந்து நின்று ஈஸியாக அந்த பரிசுத்தத்தை பெற்று மேலெழுந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கிருபை அனுபவிக்கவும் கிருபையில் நிலைநிற்கவும் கூடிய நல்ல விவேகத்தை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வதித்து நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரிசுத்தப்படுத்துவார்.